நான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து ஒரு க்ரீன் சில்லி பிளான்ட் தான். ஓகே. ஸோ இதில் என்ன பெருசா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் மீ. ஓகே. இன் திஸ் கமெண்ட் செக்ஷன். எல்லா க்ரீன் சில்லியெல்லாம் பார்த்திங்கன்னா லைக் கீழ் நோக்கி தானே வளரும். என்னோடய டவுட் அதுதான். ஸோ இந்த ஒரு பிளான்ட் மட்டும் இந்த சீசனில் பர்டிகுலர்லி இந்த மார்ச் ஏப்ரலில் இதே இடத்துல தானாக தான் முளைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது டெஸ்ட்ராய் பர்டிகுலர் இது சைக்கிளாக இங்கே தான் வளரும். ஓகேங்களா. ஸோ மற்ற இடத்துல நாங்கள் க்ரீன் அது சில்லி போட்டிருக்கோம், நாங்களே வச்சுருக்கோம். ஆனால் அதில் இருக்க க்ரீன் சில்லிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி தான் வளரும். ஸோ ஐ டோன்ட் நோ இது வந்து சீனி மிளகாய் எப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், மேல் நோக்கி தான் இருக்குமே. லைக் ஃப்ளவர்ஸ் எப்படி வந்து வானத்தை பார்த்து மலருது அந்த ஸ்ட்ரைட் வியூவில் தான் இருக்கும் இந்த சில்லிஸ் எல்லாம். இஃப் யூ நோ வாட் இஸ் திஸ் எக்ஸாக்ட்லி யூ கேன் டெல் மீ. தெரியுதுங்களா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் மேலே ஸ்கை பார்த்த மாதிரி இருக்கும். இங்கே இருக்க எல்லா சில்லிஸுமே அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் சார், லைக் தேட் ஒன்லி. பார்த்திங்களா, நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்னொரு பிளான்ட்டில் இருக்குது. அதுலலாம் பார்த்திங்கன்னா கீழே நார்மலாக எப்படியும் ஃப்ளவர்ஸ் கீழே பார்த்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த பொசிஷனில் தானே வரும். ஆனால் இந்த சில்லிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எவ்ரி மார்னிங் வந்து நான் வந்து பார்ப்பேன். இட் இஸ் லைக் வானத்தை பார்த்து தான் வந்திருக்காங்க. ஸோ இஃப் ஐ எம் நாட் ப்ராப்பர், ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் ஷுர் அபவுட் திஸ் பிளான்ட்.